الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليمًا كثيرًا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا حضر القسمة أولو القربى واليتامى والمساكين فارزقوهم منه وقولوا لهم قولا معروفا وقال النبي صلى الله عليه وسلم إذا أراد الله بعبد شره خضر له في اللبن والطين حتى يبني أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அடிக்கடி சொல்வதுண்டு, இபாதத்துகள் வணக்கம் என்பது வெறுமனே நாம் நிறைவேற்றக்கூடிய இந்த செயல்முறை வணக்கங்கள் மட்டுமே வணக்கம் அல்ல. இந்த நிறைவேற்றுகிற தொழுகை, நோன்பு இவைகள் மாத்திரம் வணக்கம் அல்ல. மாறாக வணக்கம் என்பது வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களோடும் தொடர்புடையது. ஒரு அடியானுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவது என்பது இந்த வணக்கங்களை கொண்டு மாத்திரம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு அமல் அல்லாஹுக்கு பிடிக்கும் என்று சொல்ல முடியாது. அல்லாஹ் எதை கொண்டு யாரை சொர்க்கத்திற்கு அனுப்புவான் என்று சொல்ல முடியாது. அந்த வகையிலே நம்முடைய வாழ்க்கை ஒரு பயனுள்ள வாழ்க்கையாக இருப்பது தான் உண்மையான வணக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ் இது. இது போன்ற ஹதீஸுகள் எல்லாம் முஸ்லிம்களாகிய நாம் பொது இடங்களில் எங்கெல்லாம் கூடுகிறோமோ அங்கெல்லாம் இந்த ஹதீஸுகளுடைய வாக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கணும். கிறிஸ்தவர்களை பாருங்கள், அவர்கள் நடத்துகிற கல்விக்கூடங்கள், அவர்களுடைய தேவாலயங்கள் எல்லாவற்றையும் சுற்றிலும் அவர்களுடைய வேத வரிகளை எழுதி வச்சிருக்கிறாங்க. அது சரியோ தப்போ அது அப்புறம் உள்ள விஷயம். ஆனால் உண்மையிலுமே நாம் தான் இதையெல்லாம் செய்யணும். நான் முதல் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிற நேரத்தில் இப்போ மதீனா யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தோம். மதீனா யூனிவர்சிட்டியுடைய நுழைவாயில்லை இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸுடைய கருத்தை தான் எழுதியிருந்தாங்க. அங்கே என்ன எழுதியிருந்தாங்கன்னா, என்றாவது நீங்கள் இந்த ஹதீஸை பற்றி சிந்தித்து அதை செயல்படுத்தியது உண்டா தான் எழுதியிருந்தாங்க. ரொம்ப அழகான ஒரு ஹதீஸ் அது, சரிங்களா? வாழ்க்கை நம்ம அதையெல்லாம் லேசாக அலட்சியமாக கூட நினைக்கலாம், இதானா அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மை என்ன, அது அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் ஒரு மனிதர் வந்தார். வந்து ரெண்டு கேள்வி கேட்குறார். ஐயுன் நாசி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹுடைய தூதர் அவர்களே, மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான மனிதர் யார்? ரெண்டாவது கேள்வி என்ன? ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், அமல்களில் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல் எது? பாருங்க, இந்த ரெண்டு கேள்வி எவ்வளோ அற்புதமான கேள்வி. மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர் யார், அமல்களில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் எது? இந்த கேள்விக்கான பதில் என்னவாக இருக்கணும் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுக்கு பிடித்தமான மனிதர் யாரு, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல்கள் எது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் கேள்விக்கு சுருக்கமாக பதில் சொல்லிட்டாங்க. அஹப்புன் நாசி இலல்லாஹ், மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு பிரியமான மனுஷன் யாருங்க? அன்ஃபஅஹும் லின்னாஸ், மக்களுக்கு பயனுள்ள வாழ்க்கை யார் வாழுகிறானோ அவன்தான் தான். மனிதர்களுக்கு உன்னால் பயன் இருக்கிறதா? அப்படி பயனுள்ள வாழ்க்கை யார் வாழுகிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு பிரியமானவன். இந்த கேள்விக்கான பதில் அதோட முடிச்சுட்டாங்க. ஏன்னா இந்த கேள்விக்கான விரிவான விடை அடுத்த கேள்வியின் பதிலில் வருகிறது. அடுத்த கேள்வி என்ன? அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல் எது? அங்குதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவங்க சொன்ன அத்தனை நீங்க பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல்களுடைய வரிசையில் எந்த வணக்கத்தையும் சொல்லலை. இதனால வணக்கத்தை குறைத்து மதிப்பிடுவதாக நினைக்கக்கூடாது.
வணக்கங்களுடைய நோக்கம் இப்போ சொல்ல போகிற விஷயம் உங்கள் வாழ்க்கையில் வந்தாதான், அடுத்து சொல்கிறது போகிற அதுதான். இப்போ பிடித்தமான அமல் எது சொன்னாங்க, சுரூருன் துதுஹிலுஹு அலா முஸ்லிமின், ஒரு முஸ்லிமை நீ சந்தோஷப்படுத்தினால், அது எப்படி நீ சந்தோஷப்படுத்தினாலும் சரி, நம்ம அடுத்த அந்த விஷயங்களை சம்பவங்கள் வழியாக சொல்லுவோம், எப்படியெல்லாம் ஒரு முஸ்லிமை சந்தோஷப்படுத்தலாம். ஒரு முஸ்லிமை சந்தோஷப்படுத்துவது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல். அவ் தக்ஷிஃபு அன்ஹு குர்பா, ஒரு முஸ்லிமுடைய துன்பத்தை தொடரை நீக்குவது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல். அவ் தக்தி அன்ஹு தைனா, ஒரு முஸ்லிமுடைய கடனை அடைக்க நீ உதவுவது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல். அவ் தத்ருத அன்ஹு ஜவ்ஆ, ஒரு முஸ்லிமுடைய பசியை நீ நீக்குவது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல். சொல்லிவிட்டு சொன்னாங்க, ஒரு முஸ்லிமுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக அவரோடு கரம் கோர்த்து நான் செல்வதானது என்னுடைய மஸ்ஜிது நபவியிலே 1 மாத காலம் யாத்திக்காக இருப்பதை விட எனக்கு பிரியமானது. ஒரு முஸ்லிமுடைய தேவைக்காக நான் போனால் அது பள்ளியில் 1 மாத யாத்திக்காவை விட என்னிடம் சிறந்தது. பிறகு சொன்னார்கள், கோபத்தை அடக்கினால் அல்லாஹ் அவருடைய குறைகளை மறைப்பான். வந்த கோபத்தை பல்ல கடித்து கொண்டு யார் விளங்குகிறாரோ நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் எல்லா படைப்பினங்களுக்கு முன்னால் எல்லாரும் பதறிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் நிம்மதியை போடுவான், அவர் நிம்மதியாக இருப்பார். இறுதியாக சொன்னாங்க, ஒரு முஸ்லிமுடைய தேவைக்காக நீ நடந்தால் மனிதர்களுடைய பாதங்கள் சறுக்கக்கூடிய மறுமையில் உன் பாதத்தை அல்லாஹ் ஸ்திரப்படுத்துவான்னு சொன்னான். இது எவ்வளோ அற்புதமான ஒரு ஹதீஸ், யோசிச்சு பாருங்க. இந்த ஹதீஸ் முழுக்க போதிப்பது என்ன, மனிதர்களோடு நீங்கள் எவ்வாறு நடக்கிறீர்கள் அதை பற்றி தான் பேசுது. நீங்கள் அல்லாஹ்வோடு உங்கள் உறவு எப்படி, இந்த ஹதீஸில் அதை பற்றி பேசவே இல்லை. மனிதர்களோடு ஒரு மனிதனுடைய உறவு சரியில்லைன்னா அல்லாஹ்வோடு அவனுடைய உறவு பொய்ன்னு தான் அர்த்தம். அவன் எவ்வளோ பெரிய வணக்கசாலியாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய நோம்பாளியாக இருக்கட்டும், இப்போ சொன்ன இந்த விஷயங்கள் அவன்கிட்ட இல்லை, அவனுக்கு அல்லாஹ்வுக்குமான உறவு சரியில்லைன்னு தான் அர்த்தம். அப்போ உங்களுடைய வணக்கங்கள் சரியாகணும்னு சொன்னால் நீங்கள் மக்களுக்கு பயனுள்ள வாழ்க்கை, மனிதர்களுக்கு பயனுள்ள வாழ்க்கை. அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எடுத்துக்கங்க. பெருமானார் அல்லாஹ் எங்க ரஹமத்துங்கிறான், ஒமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் ஏன் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போதும் சரி, துன்யாவிலையும் ஆகிரத்திலையும் சரி, தன்னுடைய உம்மத்துடைய நன்மையை தவிர அவங்களுக்கு வேறு எந்த கவலையும் கிடையாது. உம்மத்து தான் அவங்களுக்கு எல்லா நிலைகளிலும். பாருங்க, ஒரு முறை சொன்னாங்க, என்னுடைய ரப்பிடம் இருந்து என்னிடம் ஒரு தூதர் வந்தார். மலக்குமார்கள் வருகையை பெருமானார் அப்படி சொல்லுவாங்க, அத்தானி ஆதிம் ரப்பி, அல்லாட்ட இருந்து என்னிடம் ஒருவர் வந்தார். வந்து அந்த மலக்கு சொன்னார், அல்லாஹ் 2ல் 1 தேர்வு செய்யலான்னு உங்களுக்கு விருப்பம் கொடுக்குறான்னு சொல்லி. என்ன 2? 1, உங்களுடைய உம்மத்தில் பாதி பேரை நான் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுறேன். ஆனால் அந்த பாதி பேர் சொர்க்கத்துக்கு போயிட்டா அவ்வளோதான், மிச்சம் பாதி பேர் நரகம்தான். யாரும் அந்த மிச்சம் பாதி பேருக்கெல்லாம் சிபாரிசுலாம் செய்யக்கூடாது. நீங்கள் விரும்புனீங்கன்னா பாதி பேரை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுறேன். இல்லையா, உங்களுக்கு பரிந்துரை செய்கிற விருப்பத்தை தருகிறேன். இந்த 2ல் எதை எடுக்கிறீங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கவே இல்லை. சொன்னாங்க, ஃபக்தர்து ஷஃபா, நான் ஷஃபாத்தை தேர்ந்தெடுத்து கொண்டேன்னு சொல்லி. ஏன்னா முதல் விஷயத்தை தேர்ந்தெடுத்தா இந்த உம்மத்தில் பாதி பேர் சொர்க்கம் போவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தாங்க, இல்லை, நான் என்னுடைய பரிந்துரையை கொண்டு இந்த உம்மத்தினுடைய கடைசி நபர் வரை, நரகத்திலிருந்து வெளியேற்றுகிற வரை என்னுடைய ஷஃபாத்தை பயன்படுத்துவேன், நான் ஷஃபாத்தை தேர்ந்தெடுத்து கொண்டேன்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க, ஷஃபாஅத்தி லிமன் மாத லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, என்னுடைய உம்மத்தில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காம இறந்து போன எல்லாருக்கும் என்னுடைய பரிந்துரை உண்டு, கடுகளவு ஈமான் இருந்தாலும் சரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பரந்துபட்ட உள்ளத்தை பாருங்க, அவங்க துன்யா ஆகிரத்து 2லையுமே இந்த பரந்துபட்ட உள்ளத்தை தான் அவங்க தேர்வு செய்வாங்க. அருமையானவர்களே, எனவே மனிதர்களுக்கு பயனுள்ள வாழ்க்கை, மனிதர்களுக்குன்னா அதையும் தெரிந்து கொள்ளுங்க. சில பேர் சமூகம் 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 சொல்லி குடும்பத்தை பார்க்க மாட்டான். இந்த மார்க்கம் அதை விரும்புறது கிடையாது. இந்த மார்க்கத்தில் படித்தரங்கள் இருக்குது. சமூக சேவைங்கிற பேரில் தன்னுடைய குடும்பத்தை மறக்கலாமான்னா கிடையாது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோழர்களோடு அமர்ந்திருக்கிற நேரத்தில் ஒரு நல்ல வாலிபர் ஒருவர் அந்த வழியாக போகிறார். மக்களில் சில பேர் சொன்னாங்க, லவ்கான ஹாதா ஃபீ சபீலில்லாஹ், இவர் அல்லாஹ்வுடைய பாதையில் போருக்கு போனால் எவ்வளோ நல்லா இருக்கும், வாலிபராக இருக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய பாதை என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுக்குறான். அழகான விளக்கம் இது.
இந்த மார்க்கத்தை சில பேர் சுருக்க நினைக்கிறாங்க, ரொம்ப சுருக்கிறாங்க, குறுகிய பார்வை. பெருமானார் சொன்னாங்க, எவ்வளோ அழகா சொன்னாங்க பாருங்க. சொன்னாங்க, இவர் இப்போ எதுக்கு போறாருன்னு பாருங்க. அவர் தன்னுடைய குழந்தைகளுக்காக, பருவமடையாத குழந்தைகளுக்காக உழைச்சி சம்பாதிக்க போறாருன்னா ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறாருன்னு சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, இவர் செல்வது தன்னுடைய வயதான பெற்றோருக்காக வெளியே போறாருன்னு சொன்னா ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறாரு. இவங்க யாருமே இல்லை, பிள்ளைகளும் இல்லை, பெற்றோரும் இல்லை, தனக்காண்டி தான் போறாரு, யார்ட்டையும் கேட்கக்கூடாது. நான் உழைச்சி சம்பாதிக்க போறேன்னு போறாருன்னா ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ். காலையில் வியாபாரத்திற்காக போகிற ஒவ்வொரு முஸ்லீமும் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறாருன்னு சொன்னாங்க. தன்னுடைய மனைவி மட்டும் இருக்கிறாங்க, மனைவிக்காக சம்பாதிக்க போறாரா ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவரும் அல்லாஹ்வுடைய பாதையில் தான் இருக்கிறாருன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, முதல்ல குடும்பம் தான், தன்னுடைய மனைவி, தன்னுடைய மக்கள், இவர்களுக்காக உழைப்பவரும் அல்லாஹ்வுடைய பாதையில். ஏன்னா சமூகத்திற்கான அக்கறையில் குடும்பத்தை மறக்கிறவர்களும் உண்டு, தீனுக்கான அக்கறைங்கிற பேரில் குடும்பத்தை மறப்பவர்களும் உண்டு. இந்த மார்க்கத்தில் ரெண்டையும் கரெக்டாக தான் வச்சுருக்கணும். அல்லாஹ்வுடைய கடமைகள், மார்க்க கடமைகளை நிறைவேற்றினாலும் குடும்பத்தினருக்கு நீ குறை வைக்கக்கூடாது. நீ பெரிய சமூக சேவை ஆற்றினாலும் குடும்பத்தினருக்கு குறை வைக்கக்கூடாது. இந்த ஹதீஸு உணர்த்துகிற பாடம் அதுதான். அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ரெண்டையும் கரெக்டாக வச்சுருந்தாங்க. தன்னுடைய மனைவிமார்களுக்கான எந்த ஹக்கையும் அவர்கள் குறைத்தது கிடையாது. மனைவிமார்களுக்கு வருடாந்திரம் அவர்கள் கொடுக்கக்கூடிய நஃபகா, ஒரு மனைவிக்கான வீட்டு செலவுக்கான உணவுப் பொருள், ஹதீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அசந்துடுவீங்க. ஒவ்வொரு மனைவிக்கும் அவர்கள் கொடுத்த அந்த தானியம் இருக்கு இல்லையா, அது ஒரு தனிநபருக்கு நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா அது எக்கச்சக்கமாக கொடுத்தாங்க, கொஞ்சமெல்லாம் கொடுக்கல. ஒரு கட்டத்தில் அதுவே பத்தாதுன்னு பெருமானார் மனைவியர் சண்டை போட்டாங்க, அல்லாஹ் அதை கண்டிச்சான்னு வருது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேயும் சரியாக தான் இருந்தாங்க. அதே போலத்தான் அவங்க பொது விஷயத்திலையும் அக்கறைப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருடைய துயரத்திலையும் பங்கெடுப்பாங்க, எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் அனஸுடைய வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு ஒரு நாள் ஹஜ்ரத் அனஸுடைய வீட்டுக்கு வர்றாங்க. அனஸுடைய தம்பி ஒரு சின்ன பையன், அபு உமைர் அவருடைய பெயர். அந்த பையன் வீட்டுக்கு வெளியில் சோகமாக உட்கார்ந்துருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, என்ன இந்த பையன் சோகமாக உட்கார்ந்துருக்கிறானே அப்படின்னு கேட்குறான். இப்போ சொன்னாங்க, அந்த பையன் வளர்த்து வந்த ஒரு புல்புல் பறவை, அது செத்து போச்சு, கவலையில் உட்கார்ந்துருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ பெரிய மக்காமுடையவர்கள், அந்த சிறுவனுக்கு அருகில் போய் அவனுடைய தலையில் தடவி கொடுத்து அவனுக்கு ஆறுதலாக, யா அபா உமைர் மா ஃபஅலன் நுகைர், அபு உமைரே, என்ன நீ வளர்த்த புல்புல் பறவை செத்து போச்சா, நீ வளர்த்த புல்புல் பறவை செத்து போச்சா? யார்கிட்ட போய் ஒரு சின்ன பையன்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை தடவி கொடுத்து அந்த பையனுக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்து, யா அபா உமைர் மா ஃபஅலன் நுகைர், அபு உமைரே, என்ன நீ வளர்த்த பறவை செத்து போச்சா? அந்த பையனுக்கு ஆறுதல் சொல்றாங்க. அருமையானவரே, இந்த குணம்தான் தீனு. இதெல்லாம் இன்னைக்கு நம்மள்ட்ட எங்க போச்சு? நம்முடைய உள்ளங்கள் இறுகி போச்சு. சின்ன குழந்தைகளுடைய அந்த ஆறுதல், அந்த பறவை செத்து போனதுக்கு ஆறுதல் சொல்றாங்க. இன்னைக்கு நாம மனிதன் இறந்து போனா கூட ஆறுதல் சொல்வதை சடங்காக்கி வச்சிருக்கிறோம். அல்லாஹுடைய தூதரிடத்துல எதுவுமே சடங்கு இல்லை, எல்லாமே உள்ளத்திலிருந்து தான் வரும். அந்த பையனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து அவனை தடவி கொடுத்து அந்த பறவை செத்து போனதுக்காக வேண்டி அவ்வளவு ஆறுதல் சொல்லி அந்த பையனை தேத்துறாங்க அல்லாஹுடைய தூதர். பெருமானாருடைய பேத்தி அபு உமாமா, தாய் தந்தை ரெண்டு பேருமே இல்லாத குழந்தை. அவங்களுடைய தாய் ஜைனபும் இறந்துட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹலார் கணவர். அவங்களுடைய தந்தை அபுல் ஆஸும் இறந்துட்டாங்க. அந்த புள்ள மேலே பெருமானார் ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க. இதுதான் முஸ்லிமை சந்தோஷப்படுத்துறதுனா என்ன? இதுதான். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல ஒரு அழகான சிறுவர்களுக்கான துணி ஒன்று வருது, ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ்ஸு வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஐன உம்மு ஹாலித், அந்த குழந்தையை கூப்பிடுறாங்க, உம்மு ஹாலித் எங்கன்னு கேட்குறாங்க. அபு உமா அந்த பெண்ணுடைய இதை சொல்லி கேட்குறான், உம்மு ஹாலித் எங்கன்னு சொல்லி. உடனே சொன்னாங்க, இதோ உம்மு ஹாலித் இருக்கிறான். அந்த சிறுமியை கொண்டு வரப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சிறுமிக்கு அந்த ஆடையை அணிவித்து அந்த ட்ரெஸ்ஸை அணிவித்து சொன்னாங்க, சனா சனான்னாங்க. அது வேற மொழி பாஷை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் அரபி மொழி அல்லாத வேற பாஷையும் பேசுவாங்க. சில நேரங்களில் பேசலாம், ஆங்கிலத்தில் வேற மொழியில் பேசலாம். பெருமைக்கு பேசக்கூடாது. பெருமைக்கு எந்த மொழியிலையும் பெருமை இல்லை. ஒரு மொழியில் பெருமை இருக்குதுன்னா அரபியில் மட்டும்தான் இருக்குது, வேற எந்த மொழியிலையும் பெருமை கிடையாது. பெருமைக்குரிய மொழி அரபி மட்டும்தான்.
சில நேரங்களில் அல்லாஹுடைய தூதர் வேற்றுமொழி சொல்களை பயன்படுத்துவாங்க. அந்த குழந்தைக்கு அந்த ஆடை அணிவித்து விட்டு சொன்னாங்க, சனா சனான்னு அர்த்தம், என்ன அழகு என்ன அழகு. அந்த குழந்தையினுடைய முகத்தில் அப்படி ஒரு புன்சிரிப்பு, ஒரு அனாதை குழந்தையின் மீது காட்டுகிற இந்த அக்கறை இருக்கிறது. இது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல். அல்லாஹ் இதை கண்டு சந்தோஷப்படுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாருடைய கவலைகள், துயரங்கள், சிறுவர் பெரியவர் என்று எதையும் பார்க்க மாட்டாங்க. எல்லாருடைய கவலையிலும் அக்கறை செலுத்துவது தான் மார்க்கம். அதனால தானே இந்த மார்க்கம் ஒரு நோயாளியை போய் நலம் விசாரிக்க சொல்வது எதற்கு? நம்ம அதை குடும்பத்தில் யாராவது நோய்வாய்ப்பட்டா போய் விசாரிக்கல அப்படின்னா தவறா பேசுவாங்க, அதுக்காக போகிறோம். இந்த எண்ணம் இருக்கக்கூடாது, சுன்னத்துங்கிற எண்ணம் இருக்கணும். ஒரு நோயாளியை போய் நலம் விசாரிக்க போகிறது எதுக்குங்க? உள்ளம் உடைந்து போய் உட்கார்ந்துருக்கிறாரு. உள்ளம் உடைந்த மக்களுக்கு அருகில் அல்லாஹ் இருக்கிறான். அந்த நோயாளிக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்து அவருக்கு துவா செய்து, அப்போ எவ்வளோ பெரிய சிறப்பு. மரீதன், ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க போயிட்டீங்கன்னா உடனே மலக்குகள் சொல்லுவாங்க உங்களை பார்த்து, திபுத்த ஒத்திபுத்த மம்ஷாக்க, நீ செய்தது நல்ல செயல், உன்னுடைய இந்த நடை புனிதமானது. தபவ்வஅத மன்சிலன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் உனக்கான இடத்தை ரிசர்வேஷன் செய்து கொண்டாய், முன்பதிவு. ஹதீஸ்ல ஒரு தபவ்வஅத முன்பதிவு, அவ்வளோதான். ஒரு நோயாளியை பார்க்க போயிட்டீங்க, மலக்குகள் சொல்ற வார்த்தைங்க, திப்த வதிப்த வதாப மம்ஷாக்க வதபவ்வஅத மன்சிலன் ஃபில் ஜன்னா, இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஹதீஸை கேட்டால் உடனே பெரியவங்கெல்லாம் யாரையாவது பார்க்க போயிடுவாங்க. ஊரில் யாராவது நோயாளிகள் இருக்கிறாங்களா? நோயாளியை பார்க்க போனால் ரெண்டு விஷயம் செய்யணும். ஒரு விஷயம் உங்கள் மனசுக்குள்ளே சொல்லணும், இன்னொரு விஷயம் சத்தமாக சொல்லணும். மனசுக்குள்ளே சொல்ல வேண்டியது என்ன? இந்த நோயிலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்தான், அந்த அல்லாஹ்வை நான் புகழுகிறேன். இது அவர் காதில் விழக்கூடாது. ஏன்னா அவர் அர்த்தம் தெரிஞ்சவராக இருந்தால் வருத்தப்படுவார். அது அவரை பார்த்ததும் மனசுக்குள்ள சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஆஃபானி மிம்மப்தலாக பிஹி வஃضலனி அலா கதீரின் மிம்மன் خلق தஃதீலா என்று சொல்லணும். இது மெதுவாக சொல்லணும். ரெண்டாவது என்ன? அந்த நோயாளியை பார்த்தா துவா செய்யுங்க. போனதும் எந்த நோய் எங்கே போனீங்க அதை கேட்கக்கூடாது. அஸ்அலுல்லாஹல் அஸீம் ரப்பல் அர்ஷில் அஸீம் அன் யஷ்ஃபியக், 7 தடவை இந்த துவாவை ஓதுங்க. எத்தனையோ விஷயங்களை மனப்பாடம் செய்கிறது இல்லையா நாமோ? ஒரு வரிதானே, அஸ்அலுல்லாஹல் அஸீம் ரப்பல் அர்ஷில் அஸீம் அன் யஷ்ஃபியக், மகத்தான அல்லாஹ்விடம் கேட்கிறேன், கண்ணியத்திற்குரிய அர்ஷுடைய இறைவனிடம் கேட்கிறேன், அவன் உனக்கு ஷிஃபாவை தரட்டும். 7 தடவை சொல்லுங்க. இந்த நோயாளி எவ்வளவு மனம் குளிர்ந்து போயிடுவார். அவருக்காக உளப்பூர்வமாக துவா செய்யுங்க. இது என்ன? ஒரு துன்பத்தில் இருக்கிற மனிதனுடைய உள்ளத்தை நீங்கள் சந்தோஷப்படுத்தினால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே, இதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் என்பது இதுதான். இந்த விஷயத்தை தான் அல்லாஹ் ரொம்ப விரும்புகிறான். எனவே அருமையானவர்களே, மனிதர்களுக்கு நம்மால் என்ன பலன்? அதுதான் வாழ்க்கை. ஒரு அறிஞன் தன்னுடைய கல்வியை கொண்டு மக்களுக்கு பயனுள்ள வாழ்க்கையை தரணும். மக்களுக்கு அவர் என்னங்க பயனுள்ள கல்வி. ஒரு ஆலிமிடம் ஒரு பெண்மணி வந்து சொன்னாங்க, அந்த அறிஞரிடத்துல, என்னுடைய சகோதரர் இறந்து போனது என்னுடைய சகோதரர். அவர் 600 திர்ஹத்தை விட்டுட்டு இறந்து போயிருக்கிறார். 600 திர்ஹத்தில் எனக்கு கொடுத்தது 1 திர்ஹம் தான் கொடுத்தாங்க. விட்டுட்டு போனது எவ்வளோங்க? 600 திர்ஹம். ஆனால் எனக்கு 1 திர்ஹம் தான் கிடச்சிருக்குது. இது சரிதானான்னு கேட்குறான். அந்த ஆலிம் அப்படியே யோசிச்சாங்க ஒரு நிமிஷம். நம்முடைய உலமாக்கள் சாதாரண ஆளுகள்லாம் கிடையாது. அவங்க கணக்கில் எல்லாம் பெரிய புலி தான். அவங்க எந்த கால்குலேட்டரும் அவங்களுக்கு தேவையில்லை. ஒரு நிமிஷம் யோசிச்சு சொன்னாங்க, 600 திர்ஹம் உன் சகோதரன் விட்டுட்டு போனாங்கிற, உனக்கு கிடைச்சது 1 திர்ஹங்கிற. அப்படியானால் உன் சகோதரனுக்கு, இறந்து போன உன் சகோதரனுக்கு ஒரு மனைவி, ஒரு தாய், 2 பெண் மக்கள், 12 சகோதரர்கள், நீ சகோதரி, இத்தனை பேர் இருக்கணும், அப்படிதானே அப்படின்னு கேட்டான். இந்தம்மா அசந்து போச்சு. ஆமாங்க, என் சகோதரனுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மனைவி இருக்கிறாங்க, தாய் இருக்கிறாங்க, 2 பெண் மக்கள் இருக்கிறாங்க, அதே மாதிரி 12 சகோதரர்கள், நான் சகோதரி. அப்படின்னா சரியா போச்சு. ஏன் அப்படின்னா, உன்னுடைய சகோதரருக்கு மனைவி இருக்கிறதுனால அந்த மனைவிக்கு 600 திர்ஹத்தில் 8ல் 1. ஏன்னா பெண் மக்கள் இருக்கிறாங்களே, 8ல் 1. இப்போ 600ல் 8ல் 1 எவ்வளவு? 75 திர்ஹம். மனைவிக்கு 75 திர்ஹம் கொடுத்தாச்சு. 2 பெண் மக்கள் இருக்கிறாங்க, 2 பெண் மக்களுக்கு 600ல் 3ல் 2 கொடுக்கணும். 600ல் 3ல் 2 எவ்வளவு? 400 திர்ஹம் ஆச்சு. தாய் இருக்கிறாங்களா, தாய்க்கு 6ல் 1 கொடுக்கணும், 100 திர்ஹம் ஆச்சு.
அப்போ மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 575 திரகம். 600ல் 575 முடிஞ்சு போச்சு. மிச்சம் இருக்கிறது எவ்வளோ? 25 திரகம். 12 பேர் ஆம்பளை சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவனுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் 2 திரகம் கொடுத்தா 24, மீதி இருக்கிறது 1, அது உனக்கு. புரியுங்களா சொல்றது? அப்போ அந்த அம்மா தனக்கு ஏதோ அநியாயம் செஞ்சுட்டாங்க. 600 திரகத்தில் 1 திரகம் தானா? அந்த ஆலிமிடத்தில் வந்ததும் கணக்கை சொல்லிட்டான். பாகப்பிரிவினை சட்டத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க. இதுதான் அந்த காலத்தில் உலமாக்கள் விரல் நுனியில் வச்சுருப்பாங்க. பாகப்பிரிவினை சட்டம் பாருங்க, உடனே சொல்லிட்டாங்க. நீ சொல்கிறபடி பார்த்தா அந்த அவர் இறந்து போனவருக்கு மனைவி இருக்கணும், மனைவிக்கு 8ல் 1, தாய் இருக்கணும் 6ல் 1, 2 பெண் மக்கள் இருந்தால் 3ல் 2, சகோதரர்கள் நீ இருக்கிறதுனால சகோதரர்களுக்கு 2 கிடைக்கும், 2 திரகம் உனக்கு, மிச்சம் 1 தான் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ என்ன சொல்ல வந்து, அறிஞர்கள் தங்களுடைய கல்வியால் மக்களுக்கு பலன்கள் தர்றாங்க. ஒரு அறிஞனாக இருந்தால் பயனுள்ள வாழ்க்கை அதுதான். மக்கள் கேட்குற சட்டங்களுக்கு பதில் சொல்லணும். உண்மையும் அதுதான். யாரும் சட்டங்கள் கேட்டு வந்தால் ஆலிம்கள் சடையக்கூடாது. நமக்கு எரிச்சல் வர்றது பேர் கேட்டு வந்தால் மட்டும்தான் எரிச்சல் வருங்க. உண்மையை சொல்லிடுறேன். மசாயில் கேட்டு வந்தால் நான் சங்கடப்பட மாட்டேன். யாராவது சந்திக்க வந்தால் மசாயில் சொன்னால் நான் உட்கார வச்சு என்ன மசாலா, என்ன பிரச்சனை, பாகப்பிரிவினையா, அதுக்கு நான் விளக்கம் சொல்லுவேன். இந்த பெயர் தான் நமக்கு பிடிக்காது, அது காரணம் உங்களுக்கே தெரியும்னு சொல்லி அவங்க ஒரு எழுத்தை சொல்லி இந்த எழுத்தில் வேணும்பாங்க. குழந்தைகள் முந்தின குழந்தைகள் பேர் இதில் ஆரம்பிக்குதும்பாங்க, இந்த மாதத்தில் பிறந்துச்சும்பாங்க. இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். நம்மள்கிட்ட வந்தால் 2 பேர் இருந்தால் வைங்க, முடிஞ்சு போச்சு. அப்படி சில பேர் ஏற்றுட்டு போயிடுவாங்க. அப்படி பேர் வச்சா பரவாயில்லை. சட்டங்கள் கேட்குறவரை எரிச்சப்படப்போ, ஏன்னா அது ஒரு ஆலிமுடைய கடமை, சட்டத்தை சொல்லணும். ஆலிம் தன்னுடைய இல்மால பலன் தருகிறார். அக்காலத்தில் இப்படி என்னங்க பலன் தந்தாங்க. நீங்கள் ஒரு வியாபாரியாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய செல்வத்தை கொண்டு மக்களுக்கு பலன் எப்படி கொடுக்கணும், வியாபாரத்தில் எப்படி நடக்கணும், அதுக்கும் பெருமானார் வழிகாட்டினாங்க இல்லையா? ஒரு பணக்காரனுடைய பணம் கட்டடத்தில் மட்டும் போகுதுன்னா விளங்கிக்குங்க, அல்லாஹ் அவருக்கு நன்மையை நாடவில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இதா அராதல்லாஹு பி அப்தின் ஷர்ரன், அல்லாஹ் ஒரு அடியானுக்கு தீங்கை நாடி விட்டதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஹவ்வர லஹு ஃபில் லபினி வத்தீன், அல்லாஹ் அவருக்கு செங்கல்லையும் மண்ணையும் தான் அழகா காட்டுவானா. அவருக்கு அதான் அழகா தெரியும். ஹத்தா எப்னிய, அவர் கட்டடமாக தான் கட்டுவார், வீடாக கட்டி வச்சிருப்பார். ஒரு மனிதனுடைய செல்வம் கட்டடத்தில் போகுது, அல்லாஹ் அவருக்கு நன்மையை நாடல்ல. உங்களுடைய செல்வம் இந்த சமுதாயத்திற்கு பயன்படணும், சமூகத்திற்கு அது பயன்படணும். அந்த செல்வம் அர்த்தமுள்ள செல்வம். ஒரு தாஜிர், ஒரு வியாபாரி இறந்துட்டாருங்க. இறந்து அல்லாஹுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுறார். அவரிடம் எந்த நல்லறமும் பெருசாக இல்லை. மலக்குமார்களும் சொல்லிட்டாங்க அல்லாஹ் ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லி. அல்லாஹ் கூப்பிட்றான், என்னப்பா உண்ட எந்த அமலுமே இல்லையே? அல்லாஹ் எதுவுமே இல்லை, ஆனால் நான் ஒரு வியாபாரி. யாராவது என்னிடம் சரக்கு வாங்க வருவாங்க, வாங்கிட்டு காசை கொடுப்பாங்க. நான் அவர்கிட்ட சொல்லுவேன், உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் இந்த காசை வச்சுக்கோங்க, பின்னால் கொடுங்க, காசை வச்சுக்கோங்க, பின்னால் கொடுங்க, அப்புறமா தாங்க. அந்த காலத்தில் மனசு அப்படி இருந்துச்சு. அவங்களும் போயிடுவாங்க. அந்த காசு நாங்கள் வர வேண்டிய காசு கடனாக இருக்கும். பிறகு நான் என்னுடைய அடிமைகள்கிட்ட சொல்லுவேன், இன்னாரெல்லாம் வாங்கின சரக்குக்கு காசு தரணும், போங்க. அவங்க கஷ்டப்படுறவங்களா இருந்தால் ரொம்ப அவங்கள்ட்ட கேட்காதீங்க, அவங்கள விட்டுருங்க. வசதி உள்ளவங்களா இருந்தால் அவங்களுக்கு அவகாசம் கொடுங்க. அவருக்கு அவகாசம். பணக்காரன்ட்டையும் கடனை கேட்கும்போது ரொம்ப இறுக்கமாக கேட்காதீங்க. ஏழையாக இருந்தால் தந்த தரட்டும், இல்லைன்னா விட்டுருங்க. அல்லாஹ் சொல்லுவான், அடேங்கப்பா இது ஏன்ட்ட இருக்கிற குணமப்பா இது. அல்லாஹ் அப்படி தான் சொல்கிறான், இந்த வார்த்தை அப்படி தான். இது என்னுடைய குணமாச்சு, அனா அஹக்கு, இந்த குணமா, இந்த மன்னிக்கிற பெருந்தன்மை என்னுடைய குணமாச்சு. மலக்குகளை அல்லாஹ் கூப்பிடுவான், ஹுதூஹு இலல் ஜன்னா, இவரை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போங்கப்பா, இவரை கஃபர்துலா, அவன் எந்த அமலும் செய்யலை, அவரை நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுவான். பாருங்க, நீங்கள் ஹதீஸில் சொர்க்கத்திற்கு சென்ற அடியார்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா குணத்தால் சென்றவர்கள் தான் அதிகம், பணத்தால் சென்றவர்கள் இல்லை, அமல்களால் சென்றவர்கள் இல்லை. குணம்தான் சொர்க்கத்தில் கொண்டு செல்லக்கூடிய அமல்களில் முதல் மார்க்கு குணத்துக்கு தான். இப்போ நீ இப்படி நடக்கிறியா, அப்போ நான் ரொம்ப பெருந்தன்மையான ஆளாச்சப்பா, போயிரு, நீ சொர்க்கத்துக்கு போயிரு, எல்லாம் சொல்லிடுவான். அதனால தான் ஒரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னாங்க, நீங்கள் ஒரு நபருக்கு கடன் கொடுத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த கடனுக்கான தவணை வர்ற வரைக்கும் அந்த கடனை நீங்கள் கேட்காமே இருக்கிறீங்கன்னு வைங்க. ஒரு ஆளுக்கு 1 லட்ச ரூபா கடன் கொடுத்துருக்கிறீங்க, ஒரு 2 மாதம் தவணை இருக்குது. இந்த 1 லட்சம் அந்த 2 மாத தவணை வரைக்கும் நீங்கள் தினசரி 1 லட்ச ரூபா தர்மம் கொடுத்த நன்மை எழுதப்படும்.
1,00,000 தினசரி தர்மம் கொடுத்தா நன்மைங்க. இது எது வரைக்கும்? 2 மாதம் முடிகிற வரைக்கும். அப்போ கணக்கு போட்டுக்குங்க எவ்வளோ நன்மைன்னு சொல்லி. தவணையும் முடிஞ்சிருச்சுங்க. தவணை முடிந்த பிறகும் சரி அவர் தருவார் பார்த்துக்கலாம் அப்படின்னு பெருந்தன்மையாக விடுறீங்கன்னு வைங்க, அவராக கொண்டு வந்து தர்ற வரைக்கும் தினசரி 2 மடங்கு 2,00,000 சதக்கா செய்த நன்மை. சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு போனாங்க. இந்த ஹதீஸுக்காக வேண்டிய சஹாபாக்கள் யாராவது கடன் கொடுத்து நம்மள்கிட்ட தராமல் இருக்க மாட்டானா நினைப்பாங்களாம். ஹதீஸை எப்படிலாம் அவங்க விரும்புகிறாங்க பாருங்க. அபுல் யசர் அப்படின்னு ஒரு சஹாபி, அவர் இன்னொரு சஹாபிக்கு கடன் கொடுத்துருக்கிறார். கடன் கொடுத்தா அவர் கொஞ்சம் அப்படியே இழுத்தடிக்கிறார். இவரும் பல முறை போகிறார், கடன் வர்ற மாதிரி தெரியல. ஒரு நாள் வீட்டுக்கு போனார். அவர் மனைவிட்ட சொல்கிறார் வீட்டில் இல்லைன்னு சொல்லுன்னு சொல்லி. இவர் ஏற்கனவே அவர் குரலை கேட்டார். சொன்னார், எப்பா நீ வீட்டில் தான் இருக்கிற, உன் சத்தத்தை நான் கேட்டுட்டேன், வெளியில் வா அப்படின்னு கூப்பிட்டார். அவரும் வேறு வழி இல்லாமல் வந்துட்டார். வந்த உடனே கெஞ்சினார், நான் உண்மையிலுமே இழுத்தடிக்கலை, என்னால் முடியல, ரொம்ப சிரமப்படுறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், உங்கள் கடனை இழுத்தடிக்கணுங்கிறது தேவையில்லை, அல்லா மீது சத்தியமாக நீ கஷ்டப்படுறியான்னு கேட்டான். அல்லா மீது ஆணையாக நான் சிரமத்தில் இருக்கேன். அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன இந்த ஹதீஸுக்காக நான் உன்னை விட்டுறேன், நீ தர வேண்டாம் கடனை. அப்படிதா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் ஒருவர் ஒரு ஏழை கடனாளிக்கு அவகாசம் கொடுக்குறாரோ, ஒரு ஏழை கடனாளி அவருக்கு என்ன செய்கிறாரோ அவகாசம் கொடுக்குறாரோ அப்படிங்களா, அல்லது அவருடைய கடனே வேண்டாம், கடன் வராட்டாலும் பரவாயில்லை என்று தள்ளுபடி செய்கிறாரோ அல்லாஹ் அவரை மன்னிக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே நீ உண்மையிலுமே கஷ்டப்படக்கூடிய ஆளாக இருந்தா சொன்னார், அந்த ஹதீஸ் என்ன, ஏழை கடனாளியாக இருந்தா அந்த கடனை நீங்கள் தள்ளுபடி செஞ்சீங்கன்னா அதல்லஹுல்லாஹு ஃபி ظில்லி, அல்லாஹ் தன்னுடைய நிழலில் அவருக்கு நிழல் கொடுப்பான்னு வருது. நான் அல்லாஹ்வுடைய நிழலுக்காக இந்த கடனை நான் தள்ளுபடி செய்து விட்டேன்னு சொன்னான். அருமையானவர்களே, சஹாபா பெருமக்கள் இவ்வளவுக்கு என்னங்க பெருந்தன்மையோடு இருந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. யாராவது கவலையோடு இருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர் முகத்தை பார்த்து என்ன செய்வாங்க, அக்கறை கொள்வாங்க. நாமளும் எத்தனையோ மனிதர்களை பார்க்குறோமா இல்லையா? அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிது நபவியில் ஒரு ஓரத்தில் ரொம்ப சோகமாக உட்கார்ந்துருக்கிறாங்க, ரொம்ப கவலையோடு உட்கார்ந்துருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன அபூ உமாமா, என்ன பிரச்சனை, ஏன் இவ்வளோ சோகம்? யா ரசூலல்லாஹ், கடன் ரொம்ப அதிகமாக இருக்குது, கடன் தொல்லையில் கஷ்டப்படுறேன்னு சொல்லி. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துவா ஓதுங்க, அல்லாஹ் எல்லா கடனையும் சரியாக்கிடுவான். கடனுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு 2-3 துவா கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு துவா தான் இந்த துவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புஹல் வ கலபத்தி தைனி வ கஹ்ரிர் ரிஜால். இந்த துவா ஓதுங்க, கடன்லாம் சரியாயிடும். அபூ உமாமா சொல்கிறாங்க, கொஞ்ச நாள் நான் ஓதி வந்தேன், அல்லாஹ் என்னுடைய எல்லா கடன்களையும் நிறைவேற்ற உதவி செய்தான்னு சொன்னான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோழர்களுடைய வாடிப்போன முகங்கள் இது எல்லாவற்றையும் பார்ப்பாங்க. இந்த குணங்கள் இந்த என்னங்க அடுத்தவருடைய கஷ்டங்கள் துயரங்களில் பங்கெடுக்கக்கூடிய இந்த விஷயத்தை கற்றுக் கொடுப்பான். அப்போ நம்மால் என்ன முடியும் அதை நாம் செய்யணும். அதே போல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயர்ந்த குணங்களை எல்லா இடத்திலையும் வெளிப்படுத்துவாங்க. ஜரீர் இப்னு அப்துல்லாங்கிற ஒரு சஹாபி, ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு தான் அவர் முஸ்லீம் ஆகிறார். ரொம்ப அழகாக இருப்பார். அவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை போலன்னு சொல்லுவாங்க, அவ்வளோ அழகாக இருப்பார். அவர் இஸ்லாத்துக்கு வந்த புதுசு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. அந்த வீடே ரொம்ப நெருக்கடியான வீடு. அந்த வீட்டில் இருக்கும்போது அவரும் வர்றார். வந்தால் மஸ்ஜித் அப்படியே அந்த இடம் நிரம்பி இருக்குதுங்க, எங்கேயுமே இடமே இல்லை, ஃபுல்லாக நிரம்பி இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, இவர் அவருடைய கூட்டத்தில் முக்கியமான ஆளுகளில் ஒருத்தர். பெருமானார் கற்றுத்தந்த ஒரு ஒழுக்கம் என்னன்னா, யாருக்கு அந்த சமூகத்தில் என்ன மரியாதையோ அவரை கண்ணியப்படுத்தணும். இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தாங்க. சமூகத்தில் ஒவ்வொருவருக்கும் உரிய மரியாதையை கொடுக்கணும். இப்போ பார்த்தாங்க, இவர் பெரிய ஆளாச்சு, எல்லாம் அப்படியே உட்கார்ந்துருக்கிறாங்க, யாரையும் எழுந்துருன்னு சொல்ல முடியாது, அது வருத்தமாக போயிடுமே. ஒரு ஆளை எழுந்திருக்க சொல்லி அவரை உட்கார விடுப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யவும் மாட்டாங்க. வந்தவரையும் மதிக்கணும், இருக்கிற யாரையும் சங்கடப்படுத்தவும் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, உட்கார இடம் இல்லை, ஒரே ஒரு இடம், அந்த இடத்துல உட்கார முடியாது. உடனே தன்னுடைய மேல் துண்டை எடுத்தாங்க, அதை விரிச்சாங்க, ஜரீர் இதில் உட்காருங்கன்ட்டாங்க. அவ்வளோதான், அவர் மனம் குளிர்ந்து போயிட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய துண்டை விரிச்சு உட்காருங்கன்ட்டாங்க. அவர் என்ன செஞ்சார், இந்த துண்டு எவ்வளோ பாக்கியமிக்க துண்டு, அதில் உட்காரல,
அந்த துண்டை எடுத்து தன்னுடைய முகத்தோடும் உடலோடும் அணைத்து கொண்டார். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய குணம்தான் என்னன்னு சொல்லி அவங்க நபிஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்ன, இதா அதாக்கும் கரீமு கௌமின் ஃபஅக்ரிமுஹும், ஒரு கூட்டத்தின் சிறந்த மனிதர் வந்தால் அவரை கண்ணியப்படுத்துங்க. சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாச்சு, உங்களை எப்படி விடுறதுன்னு சொல்லி. அருமையானவர்களே, இதுதான் நபிமார்களுடைய குணம் இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு குர்ஆனில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் மதியன்கிற நகரத்துக்கு வந்தாங்க. அங்கே 2 பெண்கள் தண்ணிக்காக காத்திருந்தாங்க. அந்த பெண்களுக்கு உதவியும் செஞ்சாங்க. பிறகு அந்த பெண்கள் தன்னுடைய தந்தையாரிடத்துல கூட்டு போனாங்க. அதில் ஒரு பெண்மணி சொன்னாங்க, தன்னுடைய தந்தை இடத்துல இவரை வேலைக்கு வச்சுக்குங்க, இவர் கவியும் நல்ல உடல் பலகாத்திரமா நல்ல பலசாலியான ஆளு, அமீனும் நம்பிக்கையான ஆளுன்னு ஒரு பெண்மணி சொல்றாங்க. இப்போ அந்த மனிதர் யாருன்னு தெரியல. அவங்க தந்தை ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லப்படுது. ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க, எனக்கு 8 வருஷம் வேலை செய்யணும் அல்லது 10 வருஷம் வேலை செய்யணும், 8ஆ 10ஆ நீங்களே முடிவு செஞ்சுக்குங்க. இது குர்ஆன் சொல்லுகிற சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஹஜ்ரத் அபூதர் இடத்துல சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் 2 தவணை இல்லை, 8 வருஷம் 10 வருஷம், இந்த 2ல் எதை நிறைவேற்றினார்கள் அப்படின்னு யாராவது உன்னிடம் கேட்டால் 10 வருஷ தவணை தான் பூர்த்தியாக்குனாங்க. அதான் நபிமார்களுடைய குணம். அதுதான் 8, 10, 2ல் எதை வேணாலும் அவர் நிறைவு செய்யலாம் அப்படிங்கிறதான் ஒப்பந்தம். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் எத்தனை வருஷத்தை பூர்த்தி ஆக்குனாங்க? 10 வருஷத்தை பூர்த்தி ஆக்குனாங்க. யாராவது உன்னிடம் கேட்டால் நீ பதில் சொல்லுன்னு சொன்னாங்க. இரண்டாவதாக சொன்னாங்க, அபூதரே, அந்த 2 பெண்களில் எந்த பெண்ணை மூசா அலைஹிஸ்ஸலாம் மனம் முடித்தாங்க? குர்ஆன் அதை சொல்லலை. 2 பேர்ல ஒரு பெண்ணை மனம் முடித்தாங்க. அது எந்த பெண்மணி? மூத்தவளா இளையவளா அப்படின்னு யாராவது உன்னிடம் கேட்டால் ஹிய ஸுக்ரா, இந்த 2 பேர்ல வயதுல சின்ன பெண்ணை தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் நிக்காஹ் செஞ்சாங்க, இதனை தெரிஞ்சு வச்சுக்கன்னு சொன்னாங்க. மூணாவதா சொன்னாங்க, அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமை பத்தி சொல்றான் இல்லையா, அல் கவியுல் அமீன், ரொம்ப பலசாலின்னு அல்லாஹ் ஏன் சொல்றான் தெரியுமா? அந்த கிணத்துக்கு மேல ஒரு பெரிய பாறை இருந்துச்சு. அந்த பாறையை தனி ஒரு ஆளா அசால்ட்டா தூக்கி கீழே வச்சுட்டார். யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம். ஒரு பெரிய கூட்டமே சேர்ந்து தூக்க வேண்டிய பாறையை தனியா தூக்கி வச்சுட்டார். அதனாலதான் அல்லாஹ் கவிங்கிறான். அமீன் என்று ஏன் சொல்லப்படுதுன்னு சொன்னா, அந்த கூப்பிட வந்தாங்க பாருங்க ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கு முன்னால நீ போகாத, போனா உன்னை நான் பார்க்க வேண்டி வரும், எனக்கு பின்னால வான்னு சொன்னான். இதுதான் அமானிதம். ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கறது துரோகம், அந்நிய பெண்ணை பார்க்காம இருக்கிறது அமானிதம். இந்த ஒரு வசனத்தை கொடுத்தாங்க. அருமையானவர்கள், நபிமார்கள் எங்க போனாலும் சமூக சேவை செய்வாங்க. அடுத்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க. அந்த நகரத்தில் போய் யாரு எவர் என்று தெரியாத 2 பெண்கள், அந்த பெண்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹித்மத் செய்த வரலாறை அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுறான். இந்த அஹ்லாக்குகள், இந்த உயர்ந்த குணங்கள், அதுதான் அல்லாஹ்விடத்தில் விருப்பமானது என்பதைத்தான் இந்த ஹதீஸ் வழியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தரான். எனவே நாம் நம்முடைய குடும்பத்தாருக்கும் அழகான முறையில் சம்பாதிக்கணும், ஹலாலா சம்பாதிக்கணும், தாய் தந்தையருடைய மனதையும் புண்படுத்தாமல் வாழணும். ஏன்னா நான் சொன்னேன்னா இல்லையா, சமூகம் பணி இதெல்லாம் இருந்தாலும் குடும்பத்துக்கு முதல்ல நல்லவராக இருக்கணும். பெற்றோர் விஷயத்தில் நான் திரும்ப திரும்ப சொல்வதுண்டு. பல பேர் நம்மள்ட்டையும் சொல்லுவாங்க. சமீபத்தில் பெண்கள் பயானில் பெற்றோரை பேணுவோம்னு பேசியிருந்தேன். கீழே கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் என்ன கொடுக்குறாங்க, பெற்றோர்கள் எப்படி பிள்ளைங்கள்ட்ட நடக்கணும் கொஞ்சம் அதை பற்றியும் சொல்லுங்கள் அப்படின்னு வேற கொடுக்குறாங்க. அதையும் நாம் சொல்லுவோம். ஆனால் என்னதான் இருந்தாலும் மார்க்கம் தாய் தந்தையருக்கான உரிமைகளை அவங்க எப்படி நடந்தாலும் கண்ணியப்படுத்தணும் தான் சொல்லுது. ஒரு ஹதீஸ் வருது தபரானியில், பெருமானார் சொன்னாங்க, ஒரு சண்டை நடக்குது, யுத்தம் உன் வீடு வரைக்கும் வந்துருச்சு, உன்னுடைய படை வீடு வரைக்கும் வந்துருச்சு, கூப்பிட்றாங்க போருக்கு வாங்கன்னு சொல்லி, உன்னுடைய வீட்டுக்கு முன்னால் படையே வந்து நின்றாலும் உன் பெற்றோர் அனுமதிக்காமல் நீ வெளியே போக முடியாது. பெற்றோர் சம்மதம் இல்லாமல் நீ போருக்கோ சண்டைக்கோ செல்ல முடியாது. எனவே எந்த இடத்திலும் அவர்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. ஆக அடுத்தவர்களுடைய மனங்களை புண்படுத்தக்கூடாது. மகிழ்ச்சியாக வைக்கணுங்கிறதுல முதல்ல உங்கள் மனைவி மக்கள், உங்களுடைய தாய் தந்தையர், சமூகத்தில் உள்ள எல்லா மக்களையும் சந்தோஷப்படுத்துதல், அவங்களுடைய துயரங்களை நீக்குதல், அவங்களுடைய கடன்களை அடைத்தல், அவங்களுடைய பசியை நீக்கிறது. இதுதான் அல்லாஹ்விடத்தில் சிறந்த அமல். அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்கள் இவர்கள் தான் சொன்னாங்க. இன்றைய கஸ்ஸா மக்களுடைய நிலை ரொம்ப பரிதாபகரமான ஒரு நிலை. அங்கே என்ன நடக்குது அது கூட நமக்கு தெரியல. ஏதோ அவ்வப்போது வருகிற சில செய்திகள் தான். அந்த மக்களுடைய துயரை நம்மால் எப்படி துடைக்க முடியும்? இஸ்லாமிய அரசுகள் எல்லாம் வேடிக்கை பார்க்குது. குறைஞ்சபட்சம் அந்த மக்களுடைய துன்பத்தில்
கண்ணீர் விட்டு அழுது துவா செய்யுங்க. நம்மால் ஆனது அதுதான். ஒரு முஸ்லிமுடைய துன்பத்தில் பங்கெடுப்பதில் அதுவும் உண்டு. அதுவும் என்னங்க உண்டு. அப்போ அவங்களுடைய துயரத்தில் நாம் அழுது அல்லாட்ட கேளுங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த பலஸ்தீன மக்களுக்காக கேளுங்க. ஆலிம்கள் ஜும்மாவுடைய ஹுத்பாக்களில் ஐவேளை தொழுகைக்கு பிறகெல்லாம் அந்த மக்களுடைய துவாவுக்காக நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அது நம் மீது கட்டாய கடமையும் கூட. அது மாத்திரமல்ல, நம்ம இந்தியாவிலையும் பெரிய ஒரு சோதனையான காலகட்டத்தில் தான் இருக்கிறோம். நேற்றைய தினம் வக்ஃபு சம்பந்தமான நீதிமன்ற தீர்ப்பு என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீதிமன்றங்கள் விளையாடத்தான் செய்யும். ஆரம்பத்தில் கொஞ்சம் கண்டிக்கிற மாதிரி கண்டித்ததும் நம்மெல்லாம் ஆஹா ஓஹோன்னு துள்ளி குதித்தோம். அப்போவே நமக்கு தெரியும் இதெல்லாம் இதான் பண்ணுவானுங்கன்னு சொல்லி. அப்போ 2 வாரத்தை கண்டிக்கிற மாதிரி கண்டிக்க வேண்டியது, தீர்ப்பு வரும்போது மொத்தமாக நமக்கு ஆப்பு வச்சுருவாங்க. இதுதான் நடக்கும். அடுத்து வரப்போகிற விஷயங்களிலும் இதுதான். நீதிமன்றங்கள் எல்லாம் நாம் நினைப்பது போல் கிடையாது. எல்லாம் அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதனால் இந்த நிலைகளை சமாளிக்கிறது என்பது மிகுந்த பொறுமை தான். ஒரு துவாவை அதிகமாக எல்லாரும் ஓதுங்க. ரப்பனா லா தஜ்அல்னா ஃபித்னத்தல் லில் கௌமில் ஸாலிமீன் வனஜ்ஜினா பிரஹ்மதிக மினல் கௌமில் காஃபிரீன். இந்த துவாவை அல்லாஹ் எப்போ யாருக்கு சொல்லிக் கொடுக்குறான்? ஃபிரௌனுடைய அட்டூழியங்கள் பனு இஸ்ராயல்கள் மீது அளவுக்கு அதிகமாக போன நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மக்களே இந்த துவா ஓதுங்க. ரப்பனா லா தஜ்அல்னா ஃபித்னத்தல் லில் கௌமில் ஸாலிமீன். யா அல்லாஹ், அநியாயக்காரர்களுடைய சோதனைக்கு எங்களை ஆளாக்கிடாதே, இந்த காஃபிர்களிடமிருந்து எங்களை காப்பாயாக. இந்த துவாவுக்கு இன்றைக்கு நாம் மிக தேவையானவர்கள். இது போன்ற துவாக்களை பாடம் செய்து கருத்தை உணர்ந்து ஓதி வாருங்கள். எல்லாம் அல்லாஹ் சிறந்த குணமுடைய மக்களாக நம்மை எல்லாம் ஆக்கி அருள்வானாக. நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லா நெருக்கடிகளிலிருந்தும் நம்மை பாதுகாப்பானாக. பலஸ்தீன மக்களுடைய துயரத்தை துன்பத்தை நீக்குவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.